வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவையில் களை கட்டிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு ஜெயந்தி விழா. அணி அணியாக வந்த பல்வேறு கட்சி நிர்வாகிகள். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மேலும் பெருமை சேர்த்த மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகம். வணக்கம். கோவை மாவட்டம் கோவை ராமநாதபுரம் ஓலம்பஸ் 80 அடி சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு ஜெயந்தி விழா மேடைக்கு வந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் திரு இப்ராஹிம் பாதுஷா அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கவும் வழிகாட்டுதலின்படியும் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் கோவை மாநகர் மாவட்ட செயலாளருமான திரு விஷ்ணு லட்சுமணன், கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி சபீதா ராணி விஷ்ணு லட்சுமணன், கோவை மாநகர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் கணேஷ், மாநகர் மாவட்ட அமைப்பாளர் திரு சார்லஸ், கோவை மாநகர மாவட்ட தெற்கு தொகுதி அமைப்பாளர் ஹாரிஸ்கான், ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் திருமதி கவிதா ஆகியோர் தேசமும் தெய்வமும் நமது நாட்டின் இரு கண்கள் என்று போற்றி வணங்கிய ஐயா முத்துராமலிங்க தேவர் ஜாதி, மதம், இனம், மொழி என்று எந்தவித வேற்றுமையும் பார்க்காமல் அனைத்து மனித குலத்தையும் அரவணைத்து வாழ்ந்து சென்ற பெரும் மதிப்பிற்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு ஜெயந்தி விழாவும் ஐயாவின் 118வது பிறந்தநாள் விழாவில் போற்றுதலுக்குரிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து புஷ்பாஞ்சலி செய்து வீர வணக்கமும் வாழ்த்தும் தெரிவித்தனர். இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு விஷ்ணு லட்சுமணன், கழக கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி சபீதா ராணி விஷ்ணு லட்சுமணன், கோவை மாநகர மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ஆர் கணேஷ் ஆகியோர் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்கு சிறப்பு பேட்டியளித்தனர். பசும்பொன்னில் முத்தாய் கிடைத்த நமது தேவர் பெருமகனாரின் இந்த குருபூஜை விழாவில் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர், கோவை மாநகர மாவட்ட பொதுச் செயலாளர் மண்ணின் மைந்தன் திரு விஷ்ணு லட்சுமணன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து தந்துள்ளார். இந்த பகுதியின் சார்பாக அவருக்கு இருகரம் கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய கோவை மாநகர மாவட்ட சார்பாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்று அவருடைய பிறந்தநாள் அன்று சமூக நீதி, சனாதனம் கொள்கை மற்றும் ஜாதி அடிப்படையில் இல்லாமல் பிறர் ஜாதி அத்துணையும் மனிதனை மனிதனாக மதிப்பவனே மிகச்சிறந்த மனிதன் என்ற கோட்பாட்டில் அவருடைய வழியை பின்பற்றும் நல்ல நாளாக இதை வழி ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உயர் திரு விஷ்ணு லட்சுமணன் பொதுச் செயலாளர் அவர்களும் கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிய சபிதா அவர்களும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர், அமைப்பு செயலாளர் மற்றும் பகுதி செயலாளர் அவர்கள் சார்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை முன்னிட்டு அவர்களுக்கு மலர் மாலை செலுத்தி வழிபட்டதில் மிகச்சிறந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர், கோவை மாநகர மாவட்ட செயலாளர் உயர் திரு விஷ்ணு லட்சுமணன் அவர்கள் தலைமையில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி விஷ்ணு லட்சுமணன் சபிதாராணி அவர்கள் வழிகாட்டின்படி தேவர் திருமகனாரின் 118வது குருபூஜை விழாவில் இந்த ராமநாதபுரம் பகுதி செயலாளர் அவர்களின் ஒத்துழைப்புடன் தேவர் திருமகனார் அவருக்கு மலர் மாலையை எங்களுடைய கழகத்தின் சார்பாக அணிவித்து சமத்துவ நாயகனாக சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றிய பசும்பொன்னின் முத்து தேவர் திருமகனார் ஐயாவின் பிறந்த நாளில் இன்று அவரை போற்றி வணங்கி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி அவரை வணங்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.